கலைகளுக்கெல்லாம் அதிபதியான சரஸ்வதியாலேயே சபிக்கப்பட்டு தன் மழலை பேச்சையே இழந்தது ஒரு குழந்தை தெய்வம். என்னது, தெய்வத்திற்கே சாபம் வருமா? தெய்வமே பேச்சை இழக்குமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது புரிகிறது. ஆம், அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஆணவத்தால் வந்த தடையை பக்தியால் உடைத்தெறிந்த அற்புதம் நிகழ்ந்த ஒரு திருத்தலம்தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பந்துறை. வாய் பேச முடியாத குழந்தைகளின் நம்பிக்கை தீபமாகவும் திக்குவாய் போன்ற குறைபாடுகளை தீர்க்கும் ஒரு முக்கிய பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. வாருங்கள், பேச்சை இழந்து தவத்தால் அதை மீண்டும் பெற்ற அந்த பாலமுருகனின் கதையை முழுமையாக பார்ப்போம். எல்லா கதைகளுக்கும் ஒரு ஆரம்பம் இருப்பது போல இந்த தலத்தின் கதை ஞானத்தின் உச்சத்தில் இருந்து தொடங்குகிறது. படைப்புக் கடவுளான பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரமான ஓம் என்பதன் முழுமையான பொருள் தெரியவில்லை. இதனால் கோபமடைந்த முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்துவிட்டு தானே படைப்புத் தொழிலை செய்யத் தொடங்கினார். அது மட்டுமா, தன் தந்தை சிவபெருமானுக்கே பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்து சுவாமிநாதன் என்ற பெயரையும் பெற்றார். இந்த நிகழ்வுகள் முருகப்பெருமானுக்குள் மெல்ல மெல்ல ஒரு கர்வத்தை வளர்த்தது. தந்தைக்கு உபதேசம் செய்தவன் நான், பிரம்மாவுக்கே பாடம் சொன்னவன் நான் என்ற அகங்காரம் தலைக்கேறியது. ஒருமுறை கலைகளுக்கெல்லாம் அதிபதியான சரஸ்வதியிடமே தன் அறிவாற்றலை காட்டிக்கொள்ளும் விதமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஞானத்தின் வடிவமான முருகனுக்கே இப்படி ஒரு தற்பெருமையா என சினம் கொண்ட சரஸ்வதி, எந்த பேச்சாற்றலை கொண்டு நீ கர்வம் கொண்டாயோ அந்த பேச்சாற்றலையே நீ இழந்து போவாய் என சபித்து விட்டார். அடுத்த கணமே உலகையே மயக்கிய அந்த கந்தனின் மழலை குரல் அடங்கியது. முருகப்பெருமான் ஊமையானார். அப்போதுதான் தான் செய்த தவற்றின் ஆழத்தை உணர்ந்தார். அகங்காரம் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து வருந்தினார். தன் சாபம் தீர என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். தன் தவற்றை எண்ணி வருந்திய முருகன் பரிகாரம் தேடி தன் மாமன் மகாவிஷ்ணுவிடம் சென்றார். தன்னை வணங்கும் பக்தர்களின் தவறுகளையெல்லாம் மன்னிக்கும் கருணை கடலான சிவபெருமானை லிங்க வடிவில் பூஜித்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என மகாவிஷ்ணு வழிகாட்டினார். அவர் சொன்னபடியே முருகப்பெருமான் தன் பரிகார பயணத்தை துவங்கினார். முதலில் திருப்பனந்தாளுக்கு அருகில் உள்ள சேங்கனூரில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் புரிந்தார். ஆனாலும் அவருடைய மனக்கவலை தீரவில்லை. பேச்சும் திரும்ப வரவில்லை. இதனால் மேலும் கவலையடைந்த அவர் மௌனியாகி ஊமை வடிவத்திலேயே பல திருத்தலங்களுக்கும் பயணிக்கத் தொடங்கினார். அப்படி பயணம் செய்து கொண்டிருந்த போது காவிரியின் கிளை நதியான அரிசிலாற்றின் தென்கரையில் மிகவும் அமைதியான ஓரிடத்தை அடைந்தார். அந்த இடத்தின் தெய்வீக அதிர்வுகள் அவரை வெகுவாக ஈர்த்தன. அங்கே ஒரு வன்னி மரத்தின் அடியில் சுயம்புவாக இருந்த ஒரு சிவலிங்கத்தை கண்டதும் அதுவரை வாடியிருந்த முருகனின் உள்ளம் மலர்ந்தது. இதுதான் தன் சாபத்தை தீர்க்கப் போகும் இடம் என்பதை அவரது உள்ளுணர்வு உணர்த்தியது. அந்த இடம்தான் அன்று திருப்பேணு பெருந்துறை என்று அழைக்கப்பட்டு இன்று திருப்பந்துறை என்று நாம் அறியும் இந்த தலம். அந்த சுயம்பு லிங்கத்தை கண்டதும் அதுவரை மௌனியாக இருந்த முருகன் தலையில் குடுமியுடனும் கையில் முத்திரையுடனும் ஒரு பால தண்டபாணி சுவாமியாக மாறினார். தன் அகங்காரத்தை முழுவதுமாக கைவிட்டு ஒரு குழந்தையின் பக்தியோடு அந்த சிவலிங்கத்தை பூஜித்து கடும் தவத்தில் ஆழ்ந்தார். தன் மகனின் தூய்மையான பக்தியைக் கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். ஒரு இனிய நாளில் சிவபெருமான் முருகனுக்கு காட்சி தந்து அவரை அன்போடு நோக்கினார். சிவனின் அந்த பார்வை பட்ட நொடியிலேயே முருகப்பெருமானின் சாபம் நீங்கியது. அவர் இழந்த தன் பேச்சாற்றலை மீண்டும் பெற்றார். மழலையின் குரல் அங்கே மீண்டும் ஒலித்தது. தன் தந்தைக்கு பிரணவ உபதேசம் செய்ததால் வந்த கர்வத்திற்கு அதே பிரணவத்தின் நாயகனான சிவபெருமானே பரிகாரம் தந்ததால் அன்று முதல் இத்தல இறைவன் பிரணவேஸ்வரர் என்றும் சிவானந்தேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். முருகப்பெருமானே ஊமையாகி மீண்டும் பேச்சு வரப்பெற்ற தலம் இது என்பதால் அன்று முதல் இன்று வரை திருப்பந்துறை பேச்சு குறைபாடு உள்ளவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் ஒரு நம்பிக்கை தீபமாக விளங்குகிறது. சரி, இப்போது இந்த கோவிலின் அமைப்பு எப்படி இருக்கிறது, இங்கு என்ன பரிகாரம் செய்கிறார்கள் என்று விரிவாக பார்க்கலாம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவிலுக்கு அருகில் அரிசிலாற்றின் தென்கரையில் இந்த ஆலயம் அமைதியாக அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோவிலுக்கு வெளியே மங்கள தீர்த்தம் என்ற திருக்குளம் உள்ளது. அதன் கரையில் தவமிருந்த முருகனுக்கு பாதுகாப்பாக வந்ததாக கூறப்படும் குக விநாயகர் மற்றும் சாட்சி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தியை கடந்து சென்றால் கருவறையில் மூலவர் சிவானந்தேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அவருக்கு இடப்புறம் அன்னை மங்களாம்பிகை தெற்கு நோக்கி கருணையோடு காட்சியளிக்கிறாள். இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு தேவார தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் மிக முக்கியமான தனித்துவமான அம்சம் என்னவென்றால், சுவாமி சன்னதிக்கு நேர் எதிராக வடதிசை நோக்கி தியான நிலையில் இருக்கும் பால தண்டபாணி சுவாமியின் திருவுருவம்தான்.
நீண்ட காதுகள், தலையில் குடுமி, கையில் சின் முத்திரை என கண்ணை மூடி தியானம் செய்யும் கோலத்தில் உள்ள இந்த பாலமுருகனின் வடிவம் வேறு எங்கும் எளிதில் காண முடியாத ஒன்று. இவரே இந்த தலத்தின் பரிகார நாயகன். பேச்சு சரியாக வராத குழந்தைகள், திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது தங்கள் பேச்சுத் திறனை மேம்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிகச் சிறந்த பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள சிறப்பு மூர்த்தியான தண்டபாணி சுவாமிக்கு தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்னர் அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை பெற்று தொடர்ந்து 45 நாட்கள் தினமும் சிறிதளவு உட்கொண்டு வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் முருகனின் அருளால் பேச்சு குறைபாடுகள் நீங்கி நல்ல வாக்குத்திறன் கிடைக்கும் என்பது இங்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. முருகனே இங்கு பேசும் பாக்கியம் பெற்றதால் இந்த ஊரில் பிறக்கும் குழந்தைகள் ஊமையாக பிறப்பதில்லை என்ற ஒரு நம்பிக்கையும் இப்பகுதி மக்களிடம் நிலவுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் பொதுவாக காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடலாம். முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம், வைகாசி விசாகம், கந்தசஷ்டி மற்றும் திருக்கார்த்திகை ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆக திருப்பந்துறை சிவானந்தேஸ்வரர் கோவில் என்பது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஆணவத்தை அழித்து பணிவை உணர்த்தும் ஒரு பாடம். தெய்வமாகவே இருந்தாலும் கர்வம் கொண்டால் ஒரு தடை வரும். அந்த தடையை நீக்க இறையருள் ஒன்றே வழி என்பதை முருகனின் கதையே நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இன்று பேச்சு குறைபாட்டால் தவிக்கும் எண்ணற்ற குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இந்த கோவில் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. தன் மகனே பட்ட துன்பத்தை வேறு எந்த குழந்தையும் படக்கூடாது என்ற கருணையோடு இங்குள்ள பாலமுருகன் அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த தகவலை அவர்களிடம் பகிருங்கள். அது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கலாம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கும்பகோணம் சென்றால் கட்டாயமாக இந்த திருப்பந்துறை கோவிலுக்கு சென்று சிவானந்தேஸ்வரரையும் அன்னை மங்களாம்பிகையையும் குறிப்பாக அந்த பால தண்டபாணி சுவாமியையும் தரிசித்து அவரின் அருளை பெற்று வாருங்கள். சரஸ்வதி தேவி முருகப்பெருமானை ஊமையாக்கிய இந்த நிகழ்வினை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லது இப்போதுதான் கேள்விப்படுறீர்களா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.